வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு டெக்வைஸ் தமிழ் பை ஃபோன் அருணா தமிழ். ஸோ இன்றைக்கும் நிறையா நியூஸ் இருக்குது ப்ளஸ் கமெண்ட்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் யாரு? ஹானரா வந்துட்டான். ஹானரு நாங்கள் இந்தியாவில் வந்து ஆஃபரோட 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறோம். ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 1. 6 Gen 1ங்கிறது பழசு தான். ஆனால் ஹானர் ஃபோன் புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லாமா? இல்லை கேட்குறேன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இது லான்ச் ஆகி ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கும் மற்ற கண்ட்ரீஸில். அது மற்ற கண்ட்ரியில், இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் புதுசு தானே அது. நாங்கள் பாருங்கள், உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நான் கர்வ்டு ஸ்க்ரீன் தரோம். 3D கர்வ்டு ஸ்க்ரீனு. அப்புறம் மினிமல் பெசல்ஸா? மினிமல் பெசல் இதை பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், மினிமல் பெசலோட ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கோட அப்படி வராங்களா? ஐக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிள்யூ டிமிங்லாம் வந்து தரும். யாருமே வந்து 3840 வாட்ச்லாம் இந்த ப்ரைஸ்லேருந்து தர மாட்டாங்க. உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். 4000 ஸ்பீக் பிரைட்னஸ் அது வந்து யாரும் தர மாட்டாங்க. சரி, இதுலேயே இந்த ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 1 6 Gen 4 வந்துருச்சு. இப்போ வந்து 6 Gen 1 போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே மாடல் தான் இந்தியாவுக்கு. 8GB 256GB. இது வந்து மோட்டரோலோட ஸ்டண்ட். இந்த G85 வரும்போது 8256 இந்த மாதிரி. IP65M ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கான். அது என்ன ரேட்டிங்னு தெரில. டெஸ்டன்ஸ் ப்ளஸ் டெஸ்டன் போட்டு ட்ரிபிள் ரெஸ்டன் ப்ரொடெக்ஷன், வாட்டர் டஸ்ட் ட்ராப் ரெஸ்டன் 2 மீட்டர் அண்ட் அட்வான்ஸ் 3D ப்ரொடெக்ஷன் டிசைன், SGS சர்டிஃபிகேஷன்லாம் வந்து வாங்கியிருக்கான். ஓகே, 108 MP கேமரா. நம்ம ஆல்ரெடி போன முன்னாடி இருந்த அதே தானே. அந்த ஒரு 5 MP அல்ட்ரா வைட். அது என்ன 5 MP அல்ட்ரா வைட்னு தெரியல. எல்லாம் போனதரையும் அதுதான் 8 MP அல்ட்ரா வைட் போடுவாங்க. இவங்க வந்து 5 MP தான் நிறைய வாங்கிட்டோம். ஃப்ரண்ட்ல அதே 16 MP ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, சிலிகான் கார்பன் பாருங்க. 6600 mAh வந்து சிலிகான் கார்பன். யாரும் என்ன வச்சா இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது நியூமராலஜி பார்த்துருக்காங்களா? 6600 66 என்ன அதான் கேட்குறேன். தெரியல. 66 வாட் மார்க்கெட்லேயே புதுமையான ஒரு நம்பர். 66 வாட் இவங்க கிட்ட இருக்கு. 65 வாட் ஆல்ரெடி நம்ம வந்து OnePlus எல்லாத்துலயும் கேட்டா வந்து எங்க சார்ஜர் தான் வாங்கணும், அப்பதான் ஃபுல் சார்ஜ் ஃபுல்லா இதுல சார்ஜ் ஆகும். எம்ஐல 67 வாட் இருக்கு, மோட்டரோலால 68 வாட் இருக்கு. என்ன இது ஒரு வாட் அப்படியே மாறுது. சரி, ஓகே. ஆக்சுவலா பிரைஸ் வந்து 22,000. ஓகே, இந்த சேல் வருது இல்ல பிரைம் டே. ஆமா, அதுல வந்து உங்களுக்கு நார்மல் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1250 ரூபாய். ஓகே, அப்புறம் கார்டு 750 ரூபாய் ஒரு கார்டு. ஆமா. ஓ, சேர்த்து போட்டா கார்டு ஆஃபர் 750. 250 வந்து 1250 வந்து நார்மல். அதான் எப்பயும் போடுவாங்க, கூப்பன் கோடு மாதிரி அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ அதை தவிர நீங்கள் வந்து ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள 1100 ரூபா மதிப்புள்ள எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃப்ரீயா? ஆமாம், ஃப்ரீ. அதுக்கப்புறம் நார்மலாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், நோ காஸ்ட். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 7500 கிடைக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 7500. அப்போ எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு 7500 கிடைக்கும்? இல்லை, நார்மல் ஃபோனுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அது தவிர எக்ஸ்ட்ரா 7500ன்னு என்ன இது? அப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரான்னு தெரில. இதில் அப்படி தான் போட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா மொத்தமாகவே 7500 தான் கிடைக்குமா? அப்படின்னா iPhone 16 Pro Maxலாம் கொண்டு போய் போட்டு எனக்கு தெரிஞ்சு நார்மல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான், போனஸ்லாம் போடல. ஐயோ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரே 7500 ரூபா தான் குறைப்பாங்க. நீங்கள் உங்களோட ஃபோன் எதாவது வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 7500 உங்களுக்கு. அப்புறம் 6 வருஷம் பழைய ஃபோன் ஏதாவது நம்ம வீட்டில் லைட்டாக பூட் ஆகிட்டு கிடக்கும், அதை எடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டோம்னா இந்த 7500 ரூபாய்க்கு ஏதோ ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு. சரி, இப்போ ஹானர் வந்து மூட போகிறாங்க, அதை இது பண்ண போகிறாங்கன்றது இவங்க கேட்டால் வந்து டினை பண்ணுறாங்க. நம்பி வாங்கலாமா வேணாமா? ஹானர் மூடலையா? ஹானர் தான் மூடுறாங்களா? இல்ல இப்படி சொல்லலாமா? ஹானர் மூடலையா? ஹானர் தான் மூடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். வேலைக்கு ஆளுங்க இவங்க. அவர் மாதவும் நேரம் ஒரு கம்பு பிடிச்சி கிச்சா அப்படின்னு எகிரி வச்சு ஓடிட்டாரு. இவர் தான் வந்து இதுவாக இருக்கு, சிபி காந்தல்வால். இவர் தான் வந்து பிராண்ட் பார்ட்னர் ஹானர் இந்தியான்னு போட்டு இவர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன ப்ராசஸர் கேமராலாம் வந்து இது பண்ணாதீங்க, கஸ்டமர் ஃபீட்பேக்கு ஆக்சசிபிள். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரைஸிங் இல்லையா முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்களே, அப்போ வந்து இந்த ப்ரைஸிங் இல்லையா. கஸ்டமர் எல்லாம் கேட்டுக்கிட்ட இதுக்காக நீங்கள் வந்து இந்த ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுறோம். அதாவது முன்னே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது 45,000 ரூபாய்க்கு. பார்த்துலாம் ஃபோன் வாங்காதீங்க. பாருங்கள் டியூரபிலிட்டியை பாருங்கள், பேட்டரி லைஃப் பாருங்கள், ஏஐ ஃபீச்சர்ஸ் எப்படி. அவர் ஒரு நம்பிக்கையான ஆளாக என்ன சொல்லியிருப்பாரு, பிராண்ட் நேமை பாருங்கன்னு இருப்பாரு. அதை பார்த்தா தான் எல்லாம் ஓடி. கஸ்டமர் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், கஸ்டமர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நெட்வொர்க் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா? அது பெருசாக இருந்தால் நேரம் எல்லாருமே அதை பயப்படவே மாட்டாங்களே. நம்மக்கிட்ட நம்ம நண்பர்கள் வந்து கேட்கறது காரணமே என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஹானர் 200 வாங்கி நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை, ப்ளஸ் ஃபோனை கீழே போட்டு உடச்சா பார்ட்ஸ் கிடைக்கிறதுல உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி சொன்னாங்கல்ல. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்படி சொல்கிறாரு, சர்வீஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, கஸ்டமர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க.
எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க வாங்கினவங்கலாம். சரி வாங்குங்க அப்படின்றாரு. வாங்கவே இல்லை இன்னும், வாங்கினவங்களாம் ஹாப்பியாக. போன வாட்டி X9B அது வாட்டர் மிலானு இது நிறைய அது போட்டு உடச்சி பொழந்துக்கலாம் இருந்தோம். அது பயங்கரமான ஃபோன் தான். சரி இதை வச்சு எதை பொழந்தாங்க தெரில, எதுவும் அது மாதிரி எதுவும் யார்கிட்டையும் கொடுக்கல போட்டுருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இனிமேல் தான் கொடுப்பாங்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த HMDக்கு ஒரு பாயசத்தை போடுங்க. அது தேவையில்லாமல் கையில் இருந்த 4-5 காசையும் கொண்டு போய் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சருக்காக கொடுத்து, இன்ஃப்ளூயன்சர்னா யாரை சொல்கிறேன்னா பிராண்ட் அம்பாசிடருங்கிற பேரில் ஒவ்வொருத்தருக்கும் 80 லட்சம் 1 கோடின்னு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியாது எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு கொடுத்து இப்போ கம்பெனி பேங்க்ரப்ட்மானது. அப்படி தான் இருக்குது பார்த்தா. HMDலேருந்து இனிமேல் ஏதாவது வருமானு கேட்டால் இதுக்கு மேலே ஒன்றும் வராது. திவாலானதுக்கு நோட்டீஸ் வேணால் வரும். இப்படி எல்லாரும் வந்து ஏதாவது ஒன்றத்தை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அமௌண்ட் எல்லாம் செலவானதுக்கப்புறம் டீமுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு R&D இல்லாட்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக பண்ணலாம்னு நினச்சாலும் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் பறந்து ஓடி இருப்பாங்க. சரி மொத்தம் யாராவது ஹானரில் வந்து X9B ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் X9Cக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ராஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ F7 அப்டேட்ஸில் கேமரா இம்ப்ரூவ் ஆகுமா பிரதர், இல்லைனா OnePlus Nord 5 பை பண்ணலாமா ஆகுமா? இன்னைக்கு சொன்னீங்கன்னா நான் F7 1+1 இயர் வாரண்டியோட வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேட்டிருக்காரு. நீயும் வைக்கும் பேசின அன்னைக்கு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அட்லீஸ்ட் இப்போயாவது சொல்லுவோமே அப்படின்ட்டு தான். ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் சீரீஸு, பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்திருக்கு. உண்மையை சொன்னது கேமராக்காக வரல, அதான் உண்மை. OnePlus கேட்டாலே OnePlus சர்வீஸ் சென்டரில் கேமராக்காக வரலடா போட அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னத்தை நான் போக்கோ F சீரீஸில் போயிட்டு பெருசாக எதிர்பார்க்குறது. ஆனால் அதுக்காக மொக்கையாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ, ஓரளவுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காது. போடுங்க மெசேஜ். அப்படியா? ஆர்டர் பண்ண வந்துருச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு அந்த 1ஆம் தேதி ஆர்டர் பண்ண. ஆமாம்மா பரவாயில்ல. சரி மொத்தம் நீங்கள் யாராவது இப்போ வந்து போக்கோ F7 ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் எதுலேருந்து மூவ் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு போன ஃபோன்லேருந்து கேமரா இதில் ஏதாவது திருப்திகரமாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி பழைய ரெட்மி வச்சுருந்தேன், ரெட்மிலேருந்து போக்கோ போயிட்டேன், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஆமாம், அது கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக்கில் நமக்கு தெரியும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த நார்டும் சரி அப்புறம் போக்கோ இதெல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. நார்டு கூட கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மீடியா கொஞ்சம் கேமரா அப்படின்னு எதாவது எய்ம் பண்ணுவாங்க. பட் போக்கோ வந்து பியூராக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் சீரிஸில் தான் இருக்குது. போக்கோ F7 வரும்போது கூட அது எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிக்சலில் யூஸ் பண்ணாதே 12.2 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணனால நம்ம எல்லாருமே அதை ட்ரை பண்ணோம், செமையாக இருந்தது கேமரா. பட் இப்போ அதுக்காக போக்கோ F6ல் 50 மெகாபிக்சல் இருந்தது நல்லா இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, நல்லா தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு இதே பட்ஜெட்லேயே நல்ல ஃபோன்ஸும் இருக்குது கேமரா சென்ட்ரிக்காக. இப்போது நத்திங்கோட ஃபோன்ஸை கூட ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் வரும். அப்புறம் இவங்களதுலேயே இப்போ 27,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் இருக்காமே ரெட்மி Note 14 Pro Plus. ஸோ அப்போ சப்போஸ் நமக்கு ப்ராசர் முக்கியம் இல்லை, எனக்கு பேட்டரி லைஃப் தான் முக்கியம், கொஞ்சம் கேமரா ஆப்ஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்போ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். அப்புறம் இவ்வளோ நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த ரியல்மி 14 Pro Plus இப்போ எவ்வளோ வச்சது? அது பேங்க் ஆஃபரில் கண்டிப்பாக வரும். அப்போ பாருங்களேன், அப்போது ரியல்மி கிட்ட இருந்தும் கூட நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது. இப்போ தான் வந்து ப்ரோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ரோவில் கொடுக்குறாங்க. ப்ரோவில் ஆமாம் வாட்ஸா, அது வேற 7 Gen 4 7S கிடையாது. ரெண்டுமே கிடையாது, 7 Gen 4 இருக்காது. ஓகே, உங்களுக்கு நார்மல் மாடல் வந்து 7S Gen 3 தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் 15 7S Gen 3 என்னன்னு தெரியல. சைனாக்கு போட்டுருந்தாங்க 7S Gen 3 ஒன்று 7 Gen 4 ஒன்று அப்படின்னு. 12/256 வந்து 34,500 ரூபான்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாடல்லாம். ஏன் வந்து இது இன்னும் ஆஃபரில் வரலன்னு தெரியல. அப்படி இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆஃபர் வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் கிடையாது. போக்கோ வந்து 100% பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ். யாரெல்லாம் வந்து இந்த கேமிங் ஒரு சில எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோனில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து லூமியோ ஆர்க் 5 ஆர்க் 7 ப்ரொஜெக்டர் வந்து இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. போன வாரமே டீசர் போட்டிருந்தாங்க. மலிவு விலை ப்ரொஜெக்டர் 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வேணுமா? அப்படியாடா? ஆமாம், கூகுள் டிவி 20,000 ரூபாய்க்கு ஒரு பிராண்டட் ப்ரொஜெக்டர். அப்படியா? நல்ல குவாலிட்டி. அதான் இங்கே இப்போ நிறையா ப்ரொஜெக்டரில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் தரதில்லை, நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து 20,000 ரூபாய்க்கே வந்து ஸ்டார்டிங் 20,000 வந்து தரோம். என் ஃப்ரெண்டு ஊர் பேர் தெரியாத பிராண்டு தான், என்ன பேருன்னு தெரில, மறந்துட்டேன். அவன் வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அமேசானில் விற்குமே 8,000 ரூபாய்க்கு ப்ரொஜெக்டர்லாம் விற்கும்ல, அது பார்த்தோன்னா 720p தான் வரும் அவுட், அதுக்கு மேலாம் வராது. ஸோ பேசிக்காக ஏதோ ஒரு பேசிக் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு இருக்கும். அண்டு லென்த்து ரொம்ப தூரம்லாம் அடிக்க முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்டர் 8,000க்கு வாங்கியிருந்தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 100 இன்ச் ப்ரொஜெக்ஷனு 1080pல தான் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. மற்றபடி கூகுள் டிவி இருக்கிறதுனால அதுலேயே எல்லா ஓடிடி ஆப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துடும். சூப்பர். அதாவது டிஸ்பிளே இல்லாத ஒரு டிவி பாக்ஸு, அதுக்கு வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்றோம். இப்போ இது 2 மாடல் சொல்கிறல வச்சு. ஆமாம், மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து லூமன்ஸ் தான். இதில் வந்து 200 ANSI லூமன்ஸு, இது வந்து 400. ஸோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் பெரிய மாடலு.
ஓகேயா. அதுக்கு அடுத்தது ஸ்பீக்கரு. நார்மல் இதில் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர் தான். ப்ரோ மாடலில் வந்து உங்களுக்கு இந்த 7 மாடலில் வந்து இன்னும் 2x8, ஸோ 16 வாட் ஸ்பீக்கர், கொஞ்சம் சவுண்டான ஸ்பீக்கர். அவங்க தான் அதான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய உங்களுக்கு வந்து பெரிய ரூம்ஸு இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாடலே போகலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி. ரொம்ப சின்ன ரூம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுக்கு வந்து போகலாம், ஏன்னா 5 வாட் ஸ்பீக்கர் தான் இருக்குது இதில். இல்லை ஆக்சுவலாக ப்ரொஜெக்டர் இருக்குது அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக அது வந்து கூகுள்னு சொல்லிட்டாங்க. ப்ளூடூத் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வைஃபை ப்ளூடூத் எல்லா விஷயங்களும் வந்து 3500 ரூபாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக கூட அந்த ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிராண்டில் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ஏதோ ஒரு 50 வாட் 70 வாட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரை வாங்கி மாட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு. மொத்தம் இந்த 400 எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஹாலில் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் பெருசு ஸ்க்ரீன், வெளியில் வந்து கொஞ்சம் ஜன்னல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகம் தேவை. ஜன்னல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு கர்டன் போட்டு மறைக்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிரைட்டானது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நான் செக் பண்ணி பார்த்தேன், வருங்கிட்டு தான் இருக்குது, நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருந்ததுல. ஆனால் எனக்கு ஸ்பேஸ் வேணும், சின்ன ரூம்லலாம் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. 100 இன்ச்சுனா பாரு. சரி, ஆனால் நம்ம 75லையும் பார்க்கலாம்ல, நம்ம பார்க்கலாம், கம்மி பண்ணி பார்க்கலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு போக போக ஸ்க்ரீன் சைஸ் பெருசாகும். அதான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் தூரமாக வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே அது பெருசாக ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது 100. அப்போ 100க்கும் தாண்டி போகலாமான்னா போகலாம், பட் குவாலிட்டி சரியாக இருக்காது, போக போக அடி. மீடியாடெக் தான் பார்த்தீங்களா, 9630 ப்ராசர், மீடியாடெக் 2GB RAM 16GB. அவன் இல்லாத இடமே இல்லை சார், எல்லா இடத்துலையும் இருக்கான் சார் இந்த மீடியாடெக். ஸ்டாண்டு வேறு இருக்குது, இன்டகிரேட்டட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தேன், அந்த ஃபோட்டோ நீ போட்டிருந்ததில் பார்த்தேன், பில்டின் ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் அந்த டிவியில் இருக்க மாதிரி அந்த TLDR அந்த கண்டென்ட் எல்லாம் இது பண்ணி அனாலிசிஸு அந்த இதெல்லாம் இருக்குது, நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, அதே ஃபீச்சர் வந்து இருக்குன்னு போட்டு. ஸோ காமனாக ரெண்டுத்துலேயுமே வந்து HDMI 2.0 ஆர்க் எனேபிள்டு, USB 2 இருக்குது, ப்ளூடூத் 5.1, வைஃபை டியூவல் பேண்டு, 3.5 மாடல் ஜாக் இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த ரிமோட்டும் வந்து இதோடய வந்துடும், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரிமோட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மினியன் ரிமோட் நாயர், அந்த ரிமோட் அது குட்டியாக இருக்கும் போல், அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, அஃபிஷியலி நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைட்னு போட்டிருக்கு. சரி, இவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நம்ம மக்கள் ஒரு சிலர் கேட்டாங்க, கொஞ்சம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள் ப்ரோன்னு. அதை மட்டும் அவங்ககிட்ட நோட்டிஃபை பண்ணி வைக்கணும். என்னென்னா இவங்க வந்து பட்டிங் பிராண்டு தான், நமக்கு தெரியும், பெரிய டீம் இல்லை, எல்லாம் கரெக்டு தான். பட் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா, ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக அவங்களை அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு அப்ரோச் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கனாலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆர்க் 5 வந்து 20,000, ஆர்க் 7 வந்து ஆக்சுவலாக வந்து 35,000. ஸோ உங்களுக்கு ப்ரைம் டேயில் வாங்கினா வந்து 5,000 ரூபா கம்மி அப்படின்னு போட்டிருக்கு, பேங்க் ஆஃபரில் வந்து 5,000 ரூபா கம்மின்னு போட்டிருக்கு. 29,999 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். சேல் வந்து இது ஆர்க் 7 தான் வந்து ஃபர்ஸ்ட் சேல் போகுது 12ஆம் தேதி. இது வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து ஜூலை எண்டுக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க பாரு, 200 சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம்மா, இல்லை இது நான் எப்படி கேட்குறேன்னா, இவங்க வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கால் மெயில் அதில் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வரல, யாரையுமே ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. சர்வீஸ் சென்டருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு, ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. கம்ஃபர்ட் கிடைக்கும்ல, தைரியம், அதுக்கு தான் யோசிக்கிறாங்க. அடுத்து ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ நீட் அ குவிக் அட்வைஸ். இந்த மாதிரி கரண்ட்லி யூஸிங் ரெட்மி K20 Pro 6 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டையிங், லுக்கிங் அட் நத்திங் ஃபோன் 3A Pro 28K வித்தின் மை பட்ஜெட், அதாவது 30K பட்ஜெட் வச்சிருந்தார் போல். நாட் அ ஹெவி கேமர், நீட் டீசன்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ், ரிலையபிள் டெய்லி யூஸ் ஃபோன். Will it be a good upgrade and should I buy now or wait for October sale discount? Your thoughts? வெயிட் பண்ணுங்க, நத்திங் கண்டிப்பாக ப்ரைஸ் கட் ஆகும். பிக் பில்லியன் டேல் வருஷம் ப்ரைஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2Aக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா அதே மாதிரி 3Aக்கும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான் வச்சேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு K20 Proவோட பேட்டரி மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு K20 Proவோட பேட்டரி மாற்றினீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ஓட்டலாம், அடுத்த ஒரு 2 மாதம் நிம்மதியாக ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா இப்போ அது டையிங்னு வேறு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறோம். ஓகே, இன்னும் எவ்வளோ 2 மாதம் தானே, அக்டோபர் தானே இந்த சேல் பிக் பில்லியன் டே. ஆமாம், அப்போ தான் ஒரு 3 மாதம், செப்டம்பர் அக்டோபர், அந்த 3 மாதம் ஒப்பேற்றுறதுக்கு நீங்கள் பேட்டரி மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் ஜூலை மிட்டு கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டைம் இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜூலையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அது வேறு விஷயம். அடுத்தது ஷாயமி காம்பேக்ட் பவர் பேங்க் லான்ச் பண்ணிட்டாங்க 2,000 ரூபாய்க்கு. இது 1,500 ரூபாய்க்கு விற்கிது. அவங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு காம்பேக்ட் பவர் பேங்க் 10,000 ரூபாய்க்கு, 10,000 mAh. அது வந்து 1,500 ரூபாய்க்கு இப்போ விற்கிது. 1,500 ரூபாய்க்கு இப்போ 2,000 ரூபாய்க்கு இன்னும் இருக்கே. ஆமாம், இது என்னென்னா ஒன்றில் வச்சா நான் பார்த்தேன், சைஸு காம்பேக்டாக கொடுக்குறது பெரிய சேலஞ்சு தான். மேக்ஸிமம் என்ன ஆயிடுதுன்னா, நான் ஃப்ளெக்ஸின்னு ஒரு பிராண்டு பார்த்தேன். அந்த பிராண்ட் எந்தளவுக்கு ரிலேபிள்னு தெரியல. 20,000 mAh 699 ரூபாய்க்கு போட்டு வச்சுருந்தான்.
ரேட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது? கம்மியாக ரேட்டிங் கூட ஏதோ கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக. ரேட்டிங் கூட ஏதோ பார்த்தேன் மச்சான். எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ ரேட்டிங் கண்டிப்பாக 4க்கு மேலே இருக்காது. நிறைய யூசர் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பிராண்ட்லாம் ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பயமாக இருக்குங்கிறேன். ஏன்னா இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற இல்லை ஆக்சுவலாக 20,000 இருக்குமா? அதுதான் கேள்வி. இப்போ ஆக்சுவலாக 20,000 அதில் காட்டுவாங்கல்ல. ஆமாம் அந்த 20,000 சொன்ன 20,000 வருமா அப்படின்னு தான் தெரில. இந்த பயம் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, டப்புன்னு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு. அமேசான் பேசிக் ஓகே, இது அமேசான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். 1300 ரூபாய்க்கு அமேசான் பேசிக்ஸோட 20,000 இது இதுலேயும் இருக்குது. 20,000 mAh கம்மி காசுக்கு இருக்குது ஷாமிலையும். இங்கே பேர் வச்சு FLIX 3.6 4100 பேர் இது வரைக்கும் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. இதுவும் 22.5, இதுவும் 22.5 தான். ஆனால் என்ன ட்விஸ்ட்னா 700 ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்கான். ஒருவேளை எங்கேயாவது டிஸ்கார்ட் பண்ண பேட்டரிஸ் எல்லாம் எடுத்து போட்டு லோட் பண்ணி இது பண்ணாங்களான்னு தெரியல. ரிவ்யூஸ் படித்தேன். அதில் ஒருத்தர்லாம் என்ன போட்டிருந்தாருன்னா, டிவைஸ் பழுதடையுதுங்கிறாங்க. இதில் கனெக்ட் பண்ணால் டிவைஸ் லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ இருக்கு. இதெல்லாம் ஓவர் வோல்டேஜ் வந்து ரிலையபிள். காலங்காலமாக வந்து இவங்க பவர் பேங்க் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாமி, அப்புறம் ரியல்மி. இவன் இதை நான் பார்த்த வரைக்கும் இங்கே பாரு, இது வெல் நோன் நேம்ஸ் வரிசையாக இருக்குது. ஸ்டஃப்கூல், ஆம்ரன், இவங்கெல்லாம் பார்த்தா 4.2 4.1 ரேட்டிங்கு. மறுபடியும் ஸ்டஃப்கூலோட அந்த அர்பன் மேக்ஸேஃபு, அர்பன், இவன் இந்த லோக்கல் கை தான் இவங்கெல்லாம். இது என்னது ராயப்பட்ட சைடில் தான் கம்பெனி இருக்கு போல இது. அப்புறம் ஸ்பைகன் இதெல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்சஸரி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அதே இருக்குது. பில்டின் கேபிள் ஒன்று இருக்குது, USB-C ஒன்று இருக்குது, USB-A இருக்குது. இந்த மாதிரி 22.5A, ஸோ குவிக் சார்ஜ் 3.0, PD சப்போர்ட் வந்து டைப் சியில் வந்து வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. மற்றபடி அதே இதுதான். ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம். 2000 ரூபான்றது நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஜூலை 10 me.com, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா இதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாஸ் பண்ணிட்டீங்களே. வெயிட் வந்து 342 கிராம். 342 கிராமுக்கு வந்து 20. இதுதான் வச்சா நான் இப்போ ட்ரை பண்ணது. ஏதோ யாரும் கேட்டிருந்தாங்க. இப்போ அன்றைக்கி ஏதோ காட்டுனீங்களே வீடியோ, அது 27,000 mAh. என்ன பவர் பேங்க் அப்படின்னு கேட்டேன். அதுவும் செப்ரானிக்ஸ் தான். இது வந்து இதே மாதிரி கேபிள் லைட்னிங்கும் டைப்ஸையும் இருக்கு. ஆனால் இதுவும் இருக்குல்ல அதில். எது வச்சா போர்ட்ஸும் இருக்கு, மேக்ஸேஃபும் இருக்கு. இது ஆனால் எப்படின்னா அந்த லாக் மாதிரி ஆகிடும். இந்த கேபிள் உள்ள போய் லாக் ஆகிடுமா, சைக்கிளில் கூட தொங்கவும் இல்லை, அதுவும் ஆகலை. ஆமாம், கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா 10,000 mAh? எது வச்சா ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. குட் ஒன். அடுத்தது பெரிய கொஷின் அதுக்கே. ஆமாம், அதாவது என்ன மேட்டர்னா, ஹாய் ப்ரோஸ், ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங்? நல்லா இருக்கும் ப்ரோ. ஐ எம் பிளானிங் டு பை iPhone 16 அப்படின்னு சொல்லியிருந்தாரா. பட் ஐ ஹேவ் அ ஸ்மால் டவுட். ஷுட் ஐ கோ ஃபார் 128 GB ஐஃபோனு? ஏன்னா 1 TB SSD செப்பரேட்டாக வாங்கிக்கலான்னு பார்க்குறேன் எக்ஸ்டர்னலாக. அப்படி இல்லைனா 256 போட்டுமா? ஏன்னா SSDயை ஸ்கிப் பண்ணிடலாமேன்னு பார்க்குறேன். எந்த ஆப்ஷன் போகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்று இதுக்கு என்ன சொல்லுவேன் நீ பொதுவாக? எனக்கு தெரிஞ்சு 256 போய்ட்டு தான் பெட்ரு. 128 திருப்பி நீங்கள் ஃபுல்லாக ஆக்கிட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எத்தனை நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லை, அது USB 2 வேறு சாவடிக்கும். கொஞ்சம் காப்பி பண்ணுறதெல்லாம் செம்ம தலைவலியாக இருக்குது. யூஸ் பண்ணுற நண்பர்கள் கொடுத்த ஃபீட்பேக் அது. அடுத்து நான் வந்து iPhone 16 போகணுமா 16 Plus போகணுமா? மோஸ்ட்லி ஐஃபோன் எதுக்குன்னா டேக்கிங் ஃபோட்டோஸு, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் AI டூல்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் பிளானிங் டு பை டியூரிங் த ப்ரைம் டே சேலு, ஃப்ளிப்கார்ட் கோட் சேலு, அதை இப்போ வர சேலில். ஸோ என்ன பண்ணலாம், ப்ளீஸ் லெட் மீ நோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் முக்கியம், பெரிய சைஸ் ஓகே, காம்பேக்ட்லாம் வேணாம் அப்படின்னு 16 ப்ளஸ்ஸே இருந்து போங்க. உங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜாக இருக்கும். கேமராலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு ரிப்ளை இருந்தது. அடுத்தது அப்படி தள்ளி விட்டு வச்சா இதுக்கு அடுத்தது இது வந்து ரிப்ளை. இவருக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தார், பஸின்னு. எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் iPhone 16 போகிறீங்க ப்ரோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில், அதுவே ஒரு தப்பான மூவாக தான் இருக்குது. ஏன்னா 60 Hz டிஸ்பிளே, ஸ்லோ சார்ஜிங்கு, சார்ஜரும் போட்டியில் கொடுக்க மாட்டாங்க, USB 2 தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட் ஆகுதுல்ல. ஏன் இன்னும் கூட நீங்கள் iPhone 16 போகணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பேசாமல் நீங்கள் வெயிட் பண்ணி iPhone 17 போகலாம். ஏன்னா அது கண்டிப்பாக 120 Hzன்னு சொல்லி ஆல்ரெடி லீக்ஸ் வருது. அப்புறம் அப்படி இல்லையா, ஆண்ட்ராய்டுக்கு போனீங்கன்னா கூட நிறைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இல்லை, சில பேர் வந்து ஐஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஆண்ட்ராய்டுக்கு பிடிக்கல, ஐஃபோன் தான் வேணும் அப்படின்ட்டு சில பேர். கரெக்டு. ஈகோ சிஸ்டமில் இருக்க இந்த மேக்புக் வச்சுருக்கேன், இல்லை சிஸ்டம் கரெக்டு தான், இது வச்சுருக்கேன். இல்லை இப்போ இது ஒன்று தான் ஒரு கேள்வியாக இருக்குது. மேபி வெயிட் பண்ணால் 17ல் என்ட்ரி லெவல் வெண்ணிலா மாடலே 120 லான்ச் ப்ரைஸ் இப்போ 16ல் கம்மியாக இருக்குது ப்ரைஸு. இப்போ அடுத்த 63 அந்த மாதிரி வரும். கம்மியாக இருக்கும்.
கரெக்ட். இல்லை இப்போ வந்து 63 அதே லான்ச் ப்ரைஸ் 16 லான்ச் ப்ரைஸில் அதே தான் வந்து இருக்கும். இல்லை இப்போ மிஞ்சி போனால் 16 128GB மாடல் வந்து அதே 63 64 வரும். 256 வந்து இன்னும் கொஞ்சம் 256க்கு இவங்க டீலே போட மாட்டாங்க. அது ஏனே தெரில. இந்த 128 மட்டும் தான் நம்ம தலையில் தள்ளி விட பார்க்குறாங்க. இது பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கு. அது கொஞ்சம் கடுப்பு தான். ஸோ அதான், அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ப்ரோ. நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா 256 போயிட்டால் கொஞ்சம் சேஃப் தான். பிளான் பண்ணி பண்ணணும் போல இருக்குது. கொஞ்சம் தலைவலி தான். ஓகே, அல்ட்ரா ப்ரோலிங்க். இவன் என்ன ஏதோ பென்சில் ஸ்டைலஸ்னு ஒன்று லான்ச் பண்ணி டியூவல் மோட் சப்போர்ட்டு அப்படின்ட்டு வந்து 4000 ரூபாய்க்கு ஒரு பென்சில் லான்ச் பண்ணியிருக்கான். ஸ்டைலஸ் வந்து அலுமினியம் பாடி, மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்லாம் இருக்குது, ஐபேடு கம்பேட்டபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஐபேட் மோடு யூனிவர்சல் மோடா, கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன்லையும் ஒர்க் ஆகும், ஐபேட்லேயும் ஒர்க் ஆகும், ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகிற மாதிரி டியூவல் மோடில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறான். இது இப்போ எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் குறுக்கால பூந்து இவனுங்க பெரிய நாமம் போட்டு விட்ட மாதிரிலாம் இருக்குது. எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, படாடே அதாவது இப்போ ரெட்மி என்ன கேட்டால் ரெட்மி பேடில் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி இப்போ ஷாமியோட எக்கோ சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் இவன் வந்து ஆப்பிள் பென்சில் வாங்கினா ஆப்பிளில் தான் ஒர்க் ஆகும். சாம்சங்கில் வந்து அவங்களோட டேபோட வரக்கூடிய பென்னுலேயும் அதே மாதிரி தான் வருது. ஸோ அதை பார்க்கும்போது இவங்க வந்து எதுலனாலும் யூஸ் பண்ணலாங்கிறாங்களே. மோட் ஸ்விட்சிங் வந்து ஈஸியாக வந்து டாப்பில் வந்து டேப் பண்ணால் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குமா, க்ரீன் வந்து ஐபேடுக்காம், ப்ளூ வந்து யூனிவர்சல் மோடா அப்படின்னு போட்டிருக்காங்க. 1.5mm டிப் இருக்குது. ஸோ 0 லேக் அப்படின்லாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 10 மணி நேரம் வந்து சிங்கிள் சார்ஜில் கிடைக்கும், 30 நிமிஷம் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் யூஎஸ்பிசிலேயே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போய்டும். 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஸ்லீப் மோடுக்கும் போய்டும். ஸோ அதனால் ஸ்டாண்ட் பை வந்து நாங்கள் 90 days சொல்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். பரவாயில்ல. இந்த டிப்பும் வந்து ரீப்ளேசபிள் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதில் போட்டுருக்கோம் விண்டோஸ் அந்த பிசியில் இந்த டச் ஸ்க்ரீன் இருந்தால் லேப்டாப்பில் இருக்க டச் ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் ஆகும், லேப்டாப்பில் இருக்கிறதும் ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்டு iOS இது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, தெரியல அவங்க கிளைம் பண்ணுறாங்க. வித்தியாசமான ப்ராடக்ட்டு. நம்ம முடிஞ்சால் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சிதுன்னா அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தினேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒன் கொஸ்டின். இப்போ OnePlus 11 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ S25 அல்ட்ராவுக்கு ஸ்விட்ச் ஆகலான்னு இருக்கேன். பட் சாம்சங் ஃபோனில் க்ரீன் லைன் வருது. வந்தால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவாங்களா சாம்சங்கில்? OnePlusல ஃப்ரீயாக மாற்றி தராங்க. என்னோட 11 அப்படி தான் க்ரீன் லைன் வந்துச்சு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக. அதே மாதிரி சாம்சங் பண்ணுவாங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. சாம்சங் பண்ணுவாங்க, பட் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஒரு 3 வருஷம் வரைக்கும் தான் அந்த ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்கு மேலாம் ரொம்ப போராடணும். ஸோ அப்போது இதில் வந்து நமக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. சாம்சங் கிட்டே ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. OnePlusனால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. வாட்ஸ்அப் இப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க OnePlusல பிரச்சனைனா போனால் மாற்றி கொடுத்துட்றாங்க. பேக்கில் கிளாஸ் உடஞ்சிருந்தா கூட மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சாம்சங் பண்ண மாட்டான். பேக்கில் கிளாஸு சைடில் எங்கேயா லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் எல்லாம் இருந்ததுன்னா இதனால தான் ஆச்சுன்றுவான், மனசாட்சியே இல்லாமல். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, அடுத்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8 சீரீஸில் என்னென்ன லீக் ஆகணுமோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சுங்க. இப்போ ப்ரைஸும் வந்துருச்சு. இந்தியா ப்ரைஸ் மட்டும்தான் வெயிட்டிங். என்ன வாட்ஸ்அப் இவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்துருச்சா? எல்லா ஸ்பெக்ஸும் ஃபுல்லாக வந்துருச்சு. பார்த்து சரி. மொத்தம் இருந்து ஆல்ரெடி இருந்த அல்ட்ரா அப்படிங்கிறத இப்போ நார்மல் வாட்சாக மாறப்போகுது இல்லையா? எல்லாத்துலேயும் அந்த லுக்கு தான். லுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. அல்ட்ரா இதில் மட்டும் கொஞ்சம் டைட்டானியம்லாம் இருக்கும். டைட்டானியம் இது வந்து மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஸ்பெக்ஸு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. போன இது மாதிரியே தான் இருக்குது. லுக்கு மட்டும் தான் இதுவாக இருக்குது. அதே அந்த W1000 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால் அதை வச்சு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வாட்சுக்கு அது போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2GB RAM, 64GB இருந்தது, 32 நினைக்கிறேன். இல்லாட்டி 64 இருந்ததா? அது போட்டு பார்ப்போம். வாட்ச் 7 அல்ட்ரா, கேலக்ஸி வாட்ச் 7 அல்ட்ரா இன்பில்ட் ஸ்டோரேஜ், எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 32GB. அதான் 64 மாறிடுச்சு. ஸோ அதான் ஆப் கொஞ்சம் அதிகமாக ஸ்டோரேஜ் யாரும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பேட்டரி லைஃப் 2.5 வாரம் வருதுன்றாங்க வாட்ஸா. இப்போ அப்போ என்ன ஆகிடுது, 1 டேன்னு வைப்போம், ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரியே வச்சுப்போமே, குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகிடுது, ஒரு பட்டு மட்டும் இருந்ததுன்னா இதுலேருந்து கால்ஸ் வெளியே அட்டன் பண்ணி பேசிட முடியுது. அடுத்த என்ன, இதில் இருக்க மியூசிக் ஆப் வழியாகவே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடையாது. LTE மாடல் மட்டும்தானே இருக்கு. ஆமாம், இது கிடையாது, 5G கிடையாது. ஆனால் இது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. எனக்கு புரியவே இல்லைங்க டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். நமக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இல்லை சீப்பர் மாடல். ஆமாம், ஒரே மாடல் LTE மாடல் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. சீப்பர் மாடலே கிடையாது. அது மட்டும் இல்லை வச்சா ஒரு சந்தேகம் எப்பயுமே இருக்குது. எந்த மாதிரினா, சார் வேல்யூ பார்க்குறோம், கையிலே கட்டிட்டு சுற்ற போகிறேன், அதுலேயே சிம் கார்டு இருக்க போகுது. இதில் மட்டும் என்னடா எக்ஸ்போஷரை பற்றி அவ்வளோ பேசுகிறோம். அப்போ அதில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை பற்றி யாருமே தெளிவான ஒரு விளக்கமும் கொடுக்கவே மாட்டாங்க. LTE வாட்சை மட்டும் எல்லாரும் ஹாப்பியாக கையில் மாட்டிட்டு சுற்றுற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த சிம் கார்டு அப்போ அதுலேருந்து வரும் தானே, இசிம் தான். அகைன் அதுலேருந்து அப்போ சிம் கார்டு ரிசப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக தானே இன்வால்வ் ஆகுது.
அதான் இந்த கிளாரிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஃபோனில் மட்டும் சார் வேலையை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதே €380 அப்படின்னு போட்டிருக்கு. 38,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு போட்டிருக்கு. ஓகே, அது அப்படியே போக போக வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அல்ட்ரா தான் வந்து காத்திருந்து பார்ப்போம் என்னத்தை பண்ணுறது. ரைட்டு. ஸோ அடுத்து வந்து கிஷோர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஐ எம் பிளானிங் டு பை Oppo Reno 14 series comparing to 8350 and 8450 processor, which is at least good to go, less heating issue on throttle. I won't play games like BGMI and Free Fire or anything. 8350 போகலாம் ப்ரோ. போதும்னால ஏன்னா இதுலேயே கேமரா நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன் நீ. கரெக்டு. இதுலேயே வந்து அந்த மெயின் கேமரா மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். வேறு எதுவும் வித்தியாசம் இல்லைன்னா அப்போ வந்து நமக்கு இதுவே போதுமே. ஃப்ரண்ட் கேமரா அதே 50 MP தான். பெரிஸ்கோப், டெலிஃபோன், பெரிஸ்கோப் வாடுகவும் கிடையாதுன்ட்டு நீங்கள் கேட்டிங்களா? பெரிஸ்கோப் தான். சைனாலாம் பெரிஸ்கோப். இங்கே இந்தியாவுக்கு மட்டும் பெரிஸ்கோப்னு அட்வர்டைஸ் பண்ண முடியும். எங்கேயுமே போடல. சைனாவில் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வந்து பெரிஸ்கோப் தான் போட்டு அந்த ட்ரைப்ரிசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஸோ அதான் லுக்கு, வெயிட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நல்லா இருக்குங்க. சரியா? உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் பெரிய அளவில் வந்து ட்ராபேக்கெல்லாம் இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி 8350 கொஞ்சம் கோளாறு கொடுக்கும்போதே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்களையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. மேபி இன்னும் பெட்டர் ஆகலாம். அப்டேட்டில் ஃபியூச்சரில் வந்து பெட்டராக இருக்குது. சைலண்டில் த்ராட்டில் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அது எல்லாரும் பண்ணுறது தான். அதனால் உங்களுக்கு வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வந்து ப்ரோ மாடல் வந்து 50,000 கொடுத்து ப்ரோ மாடல் முன்னையாவது குவாட் கர்வு, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறும், பேட்டரி மாறும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாறும். இப்போ பெருசாக சேஞ்சே இல்லை அப்படின்றனால நார்மல் நம்பர் மாடலே போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 6000 6200 ஆகுது. அவ்வளோதான். அதே இதுதான் வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் நம்ம ஊரில் யார் யூஸ் பண்ணுறான்னு தெரியல. ரேர் தான். NFC இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ மாடல். அட்லீஸ்ட் NFC-யாவது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி, இந்தியாவுக்கு தான் NFC இல்லை. அது ஒரு பெரிய கூத்து. NFC ஆனால் எவ்வளோ பேர் NFC யூஸ் பண்ணுறாங்கிறத தனியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் சார். நான் இதுலேயும் பார்த்தேன் NFC எப்போ பாரு ஆன்லேயே இருக்கு. ஆனால் என்ன தெரியுமா, இங்கெல்லாம் டேப் டு பே பண்ணால் PVRலாம் அங்கெல்லாம் டேப் டு பே பண்ணால் உங்களுக்கு இது டிஸ்கவுண்ட் நிறையா அதிகம், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு. என்னடா? ஆமாம், டேப் டு பே ப்ரமோட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். டேப் டு பே பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் பண்ணுங்கள். இப்போது கூகுளில் இப்போ தான் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருங்க ஜிபேயில். ஆமாம், அதில் டேப் டு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு. சரி, நம்ம பேக்கெட்டில் இருக்கும்போது டேப் டு பேக்கு ஏதாவது கன்சர்ன் வருமா வராதா? நான் எதுக்கு கேட்குறேன், பேக்கெட் நீங்கள் அதை ஆன் பண்ணால் தான் வரும். ஜிபே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப் டு பே பண்ணால் தான் வரும். இல்லை, நார்மலாக வந்து கிரெடிட் கார்டுலலாம் வந்து ஈஸியாக எப்பயுமே ஆனில் தான். ஆமாம், எப்பயுமே ஆனில் இருக்கும். கார்டு அதாவது கிரெடிட் கார்டு பேக்கெட்டில் இருக்காது, பக்கத்தில் ஏதாவது மிஷின் இப்படி கொண்டு வந்தாலே டப்புன்னு ரிசீவ் ஆகும். அதனால் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது சாம்சங்கோட ஃபர்ஸ்ட் ட்ரைஃபோல்டு ஃபோன் வந்து இப்போ புது அனிமேஷனில் வந்து லீக் ஆயிருக்கு. ஆமாம், பார்த்தேன். ஸோ இது வந்து ஹுவாவே மாதிரி இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மடிக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹுவாவே வந்து வேறு மாதிரி மடிக்குமா? ஆமாம், இவன் என்ன எல்லாமே உள்பக்கமாக மடிகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதோ இப்படி அதான் எல்லாமே உள்பக்கம் மடிகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி புது டிசைன் வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் சாம்சங்கோடது பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு பிசுறாமல் சாம்சங்கோட அல்ட்ரா டேப் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு டேப் மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம் இவன் எந்த ப்ரைஸில் கொண்டு வரான் அப்படின்னு. யாரோ ஒரு வாவே அதானே அவ்வளோ விற்றுதுன்றாங்க. அப்போ ஒரு நாள்லேயே 3 லட்சமோ 4 லட்சம் ப்ரீ புக்கிங் போட்டிருந்தாங்களே. அப்போ பார்ப்போம், இதையும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. வாட்ஸா பர்ச்சேசிங் பவர்லாம் எங்கேயோ போயிடுச்சு, நம்ம தான் சும்மா ஜோக்காவே சுற்றிட்டு இருக்கோம். வார்னிங் அனிமேஷன் அட்வைசஸ் அகேன்ஸ்ட் ஃபோல்டிங் டிவைஸ் வித் கேமரா பேனல் ஃபஸ்ட்டு. இது பாருங்க, இப்படி பண்ணிங்கன்னா வார்னிங் கொடுக்குமா, தப்பாக மடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. கேமரா வெளில தான் இருக்கணும், உள்ளே போகக்கூடாது, அந்த மாதிரி வார்னிங் வருது அப்படின்னு போட்டிருக்கு. செம ஏதோ பண்ணியிருக்கான், பார்ப்போம் அந்த ஹிஞ்சு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு. இந்த இதில் டீசர்ட் போடுவாங்களா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் லான்ச் ஆகிறதுக்கு இப்போ முன்னாடியே டீசர்ட் போடுவாங்கள்ல, இப்போது காட்டலாம். ஆப்பிளில் ஒன் மோர் திங் மாதிரி காட்டலாம். எஜ்ஜுக்கு இல்லாட்டி இப்படி கூட வரலாம்னு நினைக்கிறேன். வாட்ஸா ட்ரைஃபோல்ட் வந்து எஸ் சீரிஸ் லான்ச் ஆகும்போது கூட பண்ணலாம். அதான் இப்போ டீசர் போட்டு அப்புறம் பண்ணுவாங்களா, இல்லை எஸ் சீரிஸ் லான்ச் ஆகும்போது டீசர் போட்டு அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி அடுத்த வருஷம் வந்துடும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். ஓகே, அடுத்த நியூஸு. இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிட்டு சைனாவில் வந்து இந்த மாதம் ஹானர் X70 8300 mAh பேட்டரியோட வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு 8300 mAh சிலிக்கான் கார்பன் பேட்டரியோட லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ரூமர் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களே தான் ஹானர் பவர்ந்து 8000 mAh வச்சு சிலிக்கான் கார்பன் வச்சு பண்ணாங்க.
இப்போ இதோட திக்னஸ் எவ்வளோன்னா 7.7 mm தான் திக்னஸ் தான். ஆனால் 8300 mAh. வெயிட் வந்து 193 grams தானா. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு இருக்குமா. ஒயர்லெஸ் சார்ஜிங் வெர்ஷனுக்கு வந்து 199 grams. ஒயர்லெஸ் சார்ஜிங் வெர்ஷனும் இருக்கான், அதுவும் 200 தாண்டல. சைனாவில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே என்னடான்னா பழைய அப்போ அந்த பாம்பு இமேஜ் போட்டுடலாமா? கால்பே வேறு ஆல்ரெடி இந்த பாம்பு இமேஜுக்கு வேறு லாஃப் டவுன் லுக்கிங் இட்னு போட்டிருந்தான். இதில் என்ன பண்ணலான்னா சைனீஸ் ஹானர்னு சொல்லி நடுவில் ஒரு பாம்பு முறைச்சிக்கிட்டு இருக்கும் பயங்கரமாக. அது சைடில் ஒன்று கொஞ்சம் ஜோக்காக இருக்கும், அது வந்து குளோபலு. இந்தியன் ஹானர்னு சொல்லிட்டு அப்படி போட்டு வச்சிடலாம். இந்தியாவில் ஹானர் அவ்வளோ பயங்கர காமெடியாக இருக்குது, இருக்கிறதும் இல்லாததும் தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இது ஓஎல்இடியா என்னன்னு தெரில. பெசல் வந்து போன அவ்வளோ நேரமாக இருக்குது. பாட்கோ வேறு மோஸ்ட்லி ஓஎல்இடியே தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சர்க்குலர் டிசைன் விட மாட்டாங்க, அதே எல்லாத்துலேயும் ஒரே டிசைன். சரி ஓகே. ஆனால் என்ன ஜோக்குனா ஒரே ஒரு 50 MP தான் இல்லையா? ஆமாம். மற்ற ஏதோ டம்மி ஏஐ கேமராவா இல்லை ஏஐ கேமரான்னு தெரியல. we are competing against Stanchion டெக்னோ மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 512 GB மாடல்லாம் போட்டிருக்கானா? அதான் 512 GB மாடல் தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் எக்ஸ்க்ளூசிவ். நார்மல் மாடலில் வந்து கிடையாது. இப்போ வந்து 8 128 12 260 12 512 இது வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதம் லான்ச் ஆகும்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக டீசர் போடுவாங்க. செம. அடுத்தது குளோபல் ஸ்மார்ட் வாட்ச் ஷிப்மெண்ட்டு 2% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பிள் 9% இயர் ஆன் இயர் டிக்ரீஸு. ஆனாலும் டாப்பில் இருந்தான். ஹுவாவே வந்து 53% இன்க்ரீஸு. அவன் இப்போ ரீசெண்டாக அந்த சைனாவில் தான் நிறைய வித்துச்சு அப்படின்னு போட்டு. குளோபலாகவும் இப்போ அந்த GT சீரிஸ் லான்ச் ஆகி வச்சா. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாலையும் பார்த்தியா 20,000 இருக்குது அந்த வாட்ச் எல்லாம். அதான் அந்த ஃபிட்டு தான் நிறைய இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு போன வாரம். கரெக்ட். அதுக்கடுத்து ஷைமி 53%. அவங்க என்ன பண்ணாங்க, பேண்டு எல்லாமே சைனால தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. வாட்ச் அந்த இந்த ரெட்மி கன்சிடர் பண்ணுறாங்க. ஹைப்பர் வாட்ச் வித்துச்சு. இது இந்த வாட்ச் மூவா? வாட்ச் மூவ் ஆனால் பயங்கர கிரேசியான ஒரு வாட்ச் தான். ஏன்னா 2000 ரூபாய்க்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் யாருமே தரமாட்டாங்க. அதனால் அதுக்கு எத்து தான். ஆனால் அதுக்காக இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கா? ஒருவேளை போன வருஷம் வந்து 10 வாட்ச் எடுத்துருப்பாங்க போல. இந்த சாம்சங் 18% இயர் ஆன் டிக்ரீஸு. டிமாண்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு வந்து இதாச்சு. யார் அது? ஐஎம்ஓவோ? ஐமோ நம்மளுக்கு ஒன்று வந்துச்சு, சின்ன குழந்தைங்க வாட்ச். ஆமாம் போடலாம் அப்படின்னு. ஆமாம்மா, கம்பெனி தான் 23% இன்க்ரீஸ் தான். இருக்கிறதே தெரியலையே. ஸ்மார்ட் வாட்ச் கேட்டகரியில் இதுதான் லீடிங்கா. ஓஹோ, நீ அப்படி வரியா? இப்போ நிறைய பேர் கிட்ஸ் ட்ராக் பண்ணணும், சிம் இருக்கணும், என்ன கேட்டால் கேமரா எல்லாம் வேணாங்க, கேமரா இருக்கணும். கிட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்குலாம் நம்மளும் தான் ஸ்கூலுக்கு போய் வந்தோம். கிட்ஸ் கூட நாங்கள் வந்து வாட்ச்லேயே நாங்கள் பேசுவோம் கேமரா வச்சுக்கிட்டு. எனக்கு திரும்பியும் வந்து இதுக்கு ரிலவெண்ட்டாக யாராவது ரிசர்ச் பண்ணி சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது? அதில் சிம்மு போடுறோம், இதில் மட்டும் என்னோட எக்ஸ்போஷரு, மண்டை பக்கத்தில் வச்சு தூங்காத, பக்கத்தில் வைக்காத, பேண்ட்டில் ரொம்ப நேரம் வச்சேன்னா அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்புறம் என்னடானா கையிலேயே மாட்டிட்டு சொல்கிறீங்க, அதுவும் மணிக்கட்டு ஏரியாவில். எனக்கே புரியலை. ஸோ அதனால் இதுக்கு ரிலவெண்ட்டாக யாராவது ஏதாவது பெரிய தியரியோ பேப்பரோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி பார்க்கணும். ஏன்னா இது மாட்டும் போது ஒரு சிலர்லாம் ஷோல்டர் வலிக்குது, கை வலிக்குதுன்னு நம்மகிட்ட எவ்வளோ கமெண்ட் வந்துருக்கு வச்சா. ஃபஸ்ட்டு SP-OT இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ, ஒரு மாதிரி சுருக்குன்னு. ஸோ அதுக்கு தான். அதனால் வந்து குழந்தைக்கு வாட்சா அப்படி தான் இருக்குது. குழந்தை இப்போதைக்கு நார்மலாக ஓடி ஆடி இருந்தாங்கன்னா போதும். ரைட். ஸோ லாட்டின் அமெரிக்கா, மற்ற மிடில் ஈஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கான். சைனா, இந்தியாவில் 33% டிக்ரீஸ். இந்தியாவில் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப் இருக்கிறதுலே அதிகமான டிக்ரீஸ் வந்து இந்தியா தான், 33%. இங்கே தான் எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் எல்லாரும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து வாட்ச் எல்லாம் வேலைக்கு ஆகலைன்ற ஃபீலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதுவும் ஊர் பேர் தெரியாத வாட்ச்லாம் வாங்கினா 3 மாதத்தில் செத்து போயிடுது, ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஆகிடுது, பேட்டரி பல்ஜ் ஆகி மேலே ஃப்ரேம் தள்ளிட்டுலாம் வருது. நான் பார்த்தேன் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும், அவங்க எல்லாருமே இப்போ என்ன ஆகிட்டாங்க தெரியுமா, நிறைய பேர் இல்லை பரவாயில்ல நான் ட்ரெடிஷ்னல் வாட்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதில் ஸ்டெப் கவுண்டோட ஒரு சில வாட்சஸ் வருதாமே, வெறும் டைம் காட்டும். அந்த ஸ்டெப் கவுண்டோட வந்து கவுண்ட் கூட காட்டாது, நீங்கள் ஆனால் பேர் பண்ணால் ஃபோனில் காட்டும். பார்த்தீங்களா? அதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன்லாம் இருக்காது. நார்மல் வாட்ச் அதுதான் இப்போ எல்லாம் அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். எனக்கு எதுக்கு பிரச்சனை, நான் பாட்டுக்கு இது இப்போ ஃபோன் பேசலாம் அது இதுன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வாங்க வச்சாங்க. பார்த்தா 4-5 மாதத்தில் வாழைப்பழம் வந்துடுது. பார்த்தா ஃபிசிக்கல் டேமேஜ் அளவுக்கு ஆகிடுது, ஃப்ரேம் விட்டு டிஸ்பிளே வெளில வரனால. இது பார்த்தீங்களா, அந்த பேரண்டல் ஃபோக்கஸ் ஆன் லொக்கேஷன் ட்ராக்கிங்கு, போஸ்ட்மோன்ட் ஆஃப் ஏர்லி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க பதிலாக இந்த கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீன் யூசேஜ் அந்த மாதிரி யூசேஜ் இருக்கும்ல, இதில் வந்து குட்டி குட்டி கேம்ஸ் அந்த வேலை தான் இருக்கும்.
அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸை தவிர்க்கிறதுக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு போட்டுருக்கேன். கரெக்டு, எதுவுமே வேணாம். குழந்தைய காலைல கூப்பிட்டு போய் எங்கேயாவது பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் விட்டுருங்க, சாயங்காலம் அதுக்கு வந்து மற்ற விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கட்டும், அவ்வளோதான். ஃபைனல் நியூஸ், டெலிகாம் டாரிஃப் திருப்பி இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து புது ரிப்போர்ட் வந்திருக்கு. போன வருஷம் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சப்ஸ்கிரைபர் growth இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு புரியல. சப்ஸ்கிரைபர் growth இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து 5G டவர்ஸ் மற்ற இதெல்லாம் வந்து அதிகமாக இது பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் இது பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கா. சரி, இப்பயே நீங்கள் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டவர் நட்டு வைக்க வேண்டியதானே? நட்டு வச்சுட்டு அப்போ அடுத்த 50 வருஷத்துக்கு இப்போ இன்க்ரீஸே பண்ண மாட்டீங்களா டாரிஃப்? பேசுவோம். இதே பார்த்தீங்களா, நிறைய வோடஃபோன் டவர்ஸ்லாம் தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற. அப்போ அந்த டவரை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே நீங்கள்? அவன் தான் ஆல்ரெடி கடையை சாத்துற நிலைமையில இருக்கான், டவரை கை மாற்றி விட்டு போகலாம் இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து டவரே கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் வோடஃபோன் டவர் வந்து உங்கள் ஏரியாவில் தூக்கிட்டேன். கஸ்டமர் கேருக்கு சொல்லி பார்த்துட்டேன். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? வீட்டு பக்கத்தில் பழைய பேப்பர் கடைலாம் இருக்கும் பார்த்துருக்கியா? ட்ரை சைக்கிளோட அந்த அண்ணன் கிளம்பி போயிட்டு இருப்பாரு, பெரிய பெரிய கம்பியோட. எங்கன்னா போயிட்டு வரீங்க? இந்த இங்கே தான் அந்த டவர் பிரிச்சுட்டு இருக்காங்கப்பா, அதான் அள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வோடாஃபோன் வந்து வோடாஃபோன்னு சொல்லக்கூடாது, வோடாஃபோன் வந்து ஒரு பெரிய இமேஜோட இருந்தது. விஐ அப்படி வருவோம் நம்ம. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை தான் இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. 4Gயே நல்லா கொடுத்துட்டு இருந்தால் நிறைய நம்ம சின்ன பசங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அன்லிமிட்டட் டேட்டா அதெல்லாம் அல்ட்டியாக இருக்குது ப்ரோ அது இதுன்னு. கடைசியில் இப்போ திவாலானது தான் மிச்சம். எனக்கு தெரிஞ்ச எல்லா யூசர்ஸும் வோடாஃபோன் யூசர்ஸும் இவங்களுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 1.3 மில்லியனா, இப்போ 36% மார்க்கெட் ஷேர் இருக்கான். ஜியோ வந்து 5.5 மில்லியன் இதுவாக இருக்குது. ஸோ அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து 53% இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. என்னடா இது, ஜியோ வந்து 53% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கானா? ஏர்டெல் வந்து 36% வச்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, மீதி பிஎஸ்என்எல்லும் விஐயும் சேர்ந்து இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே பாருங்களேன் உங்களுக்கு கூத்தா இருக்கே. 89% இவங்களே வந்துடுறாங்கன்னா மீதி 11% தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல்ல தான் அதிகமான ஆளுங்க இருப்பாங்க. அப்போ விஐ எங்கே இருக்குது? சரி, இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜியோ வந்து கொஞ்சம் சங்க பிடிச்சி நசுக்கணும் மாதிரி இருக்குது, ஓவர் சீனு. ஏன்னா வச்சிருக்கிறது 4G 5G மட்டும்தான், அதுவும் ரிலையபிளாக இருக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல. சிட்டிலலாம் செம்ம டார்ச்சராக இருக்குது. திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளில போனால் திரும்ப நீ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். கேட்டால் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கு, இப்படியே சொல்லிட்டு சுற்றுங்க. மோஸ்ட்லி இந்த இயர் எண்டுக்குள்ளே திருப்பி ப்ரைஸ் இன்க்ரீஸ் போனால் வரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஆல்ரெடி போன வருஷம் இன்க்ரீஸ், இன்னும் ஒரு வருஷம் முன்னாடிலாம் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி. ஆமாம் சார், அதுதான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க. போன வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, இப்போ திருப்பியும் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரில. கேட்டால் நல்லத்துக்கு தான் பண்ணுறோம், லெட்டர் எழுதி பழகுவோம். என்னங்க நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பாதி பிரச்சனை காரணம் இந்த ஃபோன் தான். உடனே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடனே கால் பண்ணிடுறது. ஏதாவது ஒரு விஷயம், இப்போது நிறைய பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு திருட்டு போச்சு, எப்படி போச்சு, இப்படி தான் போகுது. அந்த காலத்தில் திருடின ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வர காசை வேணாவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போகணும், நம்மளை மிரட்டி எடுத்துகிட்டு போகணும். கையில் இருக்க ஃபோனில் நூதனமாக திருட்டு நடக்குது. எதுக்கு பேசாமல் இந்த சிம் கார்டெல்லாம் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை? ஏரியாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் பூத் வச்சுப்போம். இல்லை ஓவர் டார்ச்சராக இருக்க வர இவங்க டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்த்தா எல்லாருக்குமே வந்து கஷ்டம் இருக்குது தான் செய்யுது. இத்தனைக்கு நம்ம நத்திங் ஃபோன் 3 பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். இப்போ அவங்களும் ஒரு பக்கம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா வளர்ந்துரும் குழந்தைங்கிற ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே வரும்போது இப்போ கால்பே வந்து 60,000க்கு அதை ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பேர் வாங்குவாங்க? 60,000க்கு நத்திங் வாங்குவியா, இல்லை வேறு ஏதாவது ஃபோன் வாங்குவியா? 60,000க்கு நத்திங் வந்திருந்ததுன்னா கூட என்ன பிரச்சனையாக இருக்குன்னா எல்லாரும் செம்மையாக கலாச்சி ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. 1+ 13s மாதிரி 8 லிட்டரோட ஒரு ஃபோன் இருக்கும்போது நான் எதுக்காக வந்து வாங்கணுங்கிற கேள்வி தான் அதிகமாக வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் அது வந்து வின்வின் சுச்சுவேஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சின்ன கம்பெனியாக இருந்தால் நம்மளால் லார்ஜ் ஸ்கேலில் எதுவும் பண்ணவும் முடியாது. ஃபீட்பேக்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் இப்போ அடுத்த மாடலில் வந்து அடுத்த மாடல்லையும் என்ன கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாடலில் ப்ரைஸ் கட் வராதான், அடுத்த மாடலில் வேணாம் வரக்கூடாது. அது வந்து நல்ல விஷயம், ஐ சல்யூட். ஃபஸ்ட்டு டே வாங்கினாங்கல்ல அவங்களாம் எவ்வளோ பெரிய விஷயம். நத்திங்கை நம்பி 80,000 கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல. அடுத்த 6 மாதத்துக்கு அவனை 2,000 3,000 குறைச்சா கூட அப்போ நான் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஒன்று அடிப்பேன். குறைக்கவே கூடாது. இது வந்து சில கஷ்டங்கள் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண. இவன்ட்டு எனக்கு என்ன தெரியுமா கடுப்பு, உட்காந்து எதையுமே பண்ணாமல் ஆற்றுன்னு ஆத்துறது. 80,000 ஆகிடுச்சுடா, வி ஆர் சாரி, சரியா, வி ஆர் சாரி. 80,000 ஆனதுக்கு காரணம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. ஒரு ஃபோனை வைக்கும்போது ரெவன்யூ எல்லாம் வைக்க முடியுமா? இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான், செல்லக்குட்டி பரவாயில்ல போயிட்டு பார்த்து லாஸ்ட் தானே எவ்வளோ ஆச்சு, இவ்வளோ கோடி தான் ஆச்சா, பரவாயில்ல நான் கூட ரொம்ப அதிகமாகவும் நினச்சேன் அப்படியே சொல்ல போகிறாங்க. சட்டை பிடிச்சி பின்னுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபோனை வந்து இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நான் 1,00,000 ஃபோன், இப்போ 1,00,000 ஃபோன் ஃபஸ்ட்டு இவ்வளோ விற்றுருப்பாங்களாடா. ஃபஸ்ட்டு 100 ஃபோன் வாங்குறவங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தால பெங்களூரில் 12ஆம் தேதி. அது எப்படி, அது என்ன கதை? ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியல. 80K யார் வாங்குவா? அவனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்.
ஃபியூச்சரில் அப்போ தான் என்ன பண்ண முடியும், இதுலேருந்து ஓரளவுக்கு ப்ரைஸை குறைச்சி டீல்னு விற்கலாம் ஃபியூச்சரில் ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் கழிச்சு. இப்போ 2Aலாம் வரும்போது எவ்வளோ கொஞ்சம் 25,000 ரூபா பக்கத்தில் 2Aவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு 2A ப்ளஸ்னு ஒன்று எட்டி பார்த்துச்சு, அதுவும் 25,000 ரூபா பக்கத்தில் இருந்தது. காரணம் என்னன்னா மறுபடியும் ப்ரைஸ் ட்ராப் ஆகி ஒரு சில ஃபேக்டர்ஸ் நடந்துச்சு. இதுக்கான பாசிபிலிட்டின்னு ஒன்று வேணும். அப்போது ஃபோன் 3 வரும்போதே இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் சப்போஸ் வந்து ஒரு 50,000 கிட்ட வந்துருதுன்னு வைப்போம், எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க குறைச்சி கொண்டே வர முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. சேலஞ்செல்லாம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நத்திங் டிவின்னு ஒரு ஷோவை வச்சுக்கிட்டு முதல்ல இதே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பித்தா அந்த கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணால், ஏன்னா இவங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா. இப்போ அசம்பிளி யூனிட் இருக்குங்கிறது ஓகே, அந்த அசம்பிளி யூனிட் என்னென்ன ரியாக்ஷன் வீடியோ தான் பாருங்க. எப்பயும் வருஷம் ஒரு வரும்ல, யாருமே ஃபுல் 100% பாசிட்டிவா சொல்லல, எல்லாமே நெகட்டிவ் நிறைய சொல்லி பாசிட்டிவ் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்போ ரியாக்ஷன் வீடியோ தான் பாருங்க. ரிவ்யூ நத்திங் ரியாக்ட்ஸ் டு அதர் ரிவ்யூவர்ஸ் ஆஃப் ஃபோன் 3 வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆப்பிளுக்கும் சாம்சங்க்கும் இருக்கிற அட்வான்டேஜ் குளோபல் மார்க்கெட் ஷேர். அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் போன வருஷம் சப்போஸ் 40,000 யூனிட் விற்றுருக்கு அப்படின்னா, ஜோக்குக்கு ஒரு நம்பர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 40,000 யூனிட் விற்றுருக்குன்னா இப்போ தைரியமாக 40,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு. பட் இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, போன வருஷம் விற்றது 400 யூனிட்னா இந்த வருஷம் என்ன பண்ண முடியும், திரும்பியும் 400 யூனிட்டுக்கு தான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஃப்ளாக்ஷிப் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் இன்வால்வ்டு, பார்ட்ஸ் இன்வால்வ்டு, எல்லாமே ரேட் எங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுங்கள் சார். நீங்கள் வந்து கன்சியூமர்ஸை எஜுகேட் பண்ணுங்கள். நாங்கள் டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத எஜுகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வட சொல்லலாம். சும்மா நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களை பிரம்மாண்டமாக பேசிக்கிட்டே இருந்தால் இரிட்டேட் ஆகிடுது. அதனால தானே நம்ம கடுப்பில் திட்டிகிட்டு இருந்தது பாதி நேரம். மற்றபடி நமக்கு என்ன, ஃபோனே விடக்கூடாது, இப்படி ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது நம்ம ஏன் நினைக்க போகிறோம். ஓகே ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பாப்போங்க. வணக்கம் வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.